ஜனங்கள் யாவருக்கும் ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் 21 நாள் ஜெபத்தின் இந்த 12ஆம் தேதி இந்த காலையில் உங்களை சந்திக்க பரலோகத்தின் தேவனோடு ஜெபத்தின் மூலம் எப்படி ஐக்கியம் கொள்ளுகிறோமோ அதே போல பரலோக தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்தை நோக்கி வருவதற்கு இந்த ஒரு ஐக்கியம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். வீண் வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை, விளையாட்டு வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் தம்முடைய இந்த பூமியில் வாழ்ந்தபோது கருத்துள்ள வார்த்தைகளை சொன்னார். உள்ளதை உள்ளபடி வாழ வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்தார். அதனால இந்த காலை ஜெபத்தில் கூட வந்தவர்களும் சரி, வராமல் வீடுகளில் இருக்கிறவர்களும் சரி, அநேகருக்கு இந்த வார்த்தைகளை அனுப்பி வைக்கிறோம். தயவு செய்து நீங்கள் பாருங்கள். பெத்தேல் மிஷன் சர்ச் பங்காருப்பேட், அதை நீங்க பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்க. இந்த நாட்களில் நாம பார்க்கிற விஷயம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. இந்த ஆண்டவருடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் இன்றைக்கு நாம் கேட்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய சிந்தை நமக்கு காணப்பட வேண்டும். பேதுரு அவர் வாழ்க்கையில் தெய்வீக சிந்தை இல்லாமல் மனுஷ சிந்தையில் இருந்தார். ஆனால் உன் மூலமாக என்னுடைய ஊழியங்கள் கட்டப்பட வேண்டுமானால் தெய்வ சிந்தனை வேண்டும் என்று வலியுறுத்திய ஆண்டவர் தான் இன்றைக்கும் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, பரலோக ராஜ்யம் கட்டப்பட, ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட, அழிவிலிருந்து மீட்கப்பட, சத்துரு பிரியப்படுத்தி வாழ்வது தடுத்து நிறுத்தப்பட, பரலோக தேவனுக்கு மகிமை வரும்படி செயல்பட என்ன செய்ய வேண்டும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் பாருங்கள். ரோமர் 12:16. இது ஒரு நல்ல தொடர்ச்சியா இந்த அதிகாரத்துல அநேக விஷயங்களை பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமாபுரியில் உள்ள சபையில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 12:16 ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். ஒருவருக்கு ஒருவர். அப்போ ஒவ்வொருவரும் முக்கியம் பாருங்க. ஒருவர்னு ஒரு பக்கம் சொல்லாம அடுத்த பக்கம் உள்ளவர்கள். ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணும்? ஏக சிந்தை. இந்த சிந்தை சரியா இருக்கணும். என்ன சிந்தையா? ஏக சிந்தை என்றால் ஒரே விதமான சிந்தை. தப்பான எண்ணங்கள் வரக்கூடாது, தவறான திட்டங்கள் வரக்கூடாது, தீமைக்கு இந்த மனம் செலவிடப்படக்கூடாது. நன்மைக்கு ஏதுவாக, அவர் நாம மகிமைக்காக, அவருக்கு புகழ்ச்சி உண்டாக, அவர் ராஜ்யம் பரம்ப, அநேகர் விடுவிக்கப்பட, நம்முடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவர் இயேசு எதை கற்றுக் கொடுத்தாரோ அதையே கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. அந்த வசனம் படிக்கிற, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையா இருங்க. சிந்தையில் தடுமாற்றம் வேணாம், பிரிவினை சிந்தை வேண்டாம், தேவையில்லாதது வேண்டாம். சொல்லிட்டு மேட்டிமையானவைகளை சிந்திக்காதீங்க. உங்க சிந்தைக்குள்ள மேட்டிமைய சிந்திக்காதீங்க. ஏசாயா 14 படித்து பார்த்தால் ஒரு தூதனை குறித்து அங்க சொல்லி இருக்கும். சாத்தான் யார் என்பதை பார்க்கும்போது ஒரு தூதனை குறித்து விளக்குவோம். அப்போ அவன் பரலோகத்தில் இருக்கும்போது என்ன செஞ்சான்?
தனக்குள்ள சிந்திக்க ஆரம்பிச்சான். ஆண்டவருக்கு மேல போயிடணும், மற்றதெல்லாம் என் கீழே தான் வந்துடணும், அவருக்கு மேல என்னுடைய சேரை போடணும், அவருக்கு ஒப்பாக நான் மாறணும் அப்படின்னு யோசித்தான். உள்ளத்துல சிந்தித்தான். மேட்டிமையான சிந்தனை. ஆண்டவர் தாழ்மையுள்ள தேவன். அவனுடைய சிந்தையை பார்த்தார், வானத்திலிருந்து கீழே தள்ளினான். அந்த தள்ளப்பட்டவன் தான் பூமியிலே தெய்வீக சிந்தையை தடை செய்து ஜனங்களுக்கு மேட்டிமையான பெருமையான எண்ணங்களை கொடுத்து செயல்படுகிற விஷயங்களை பார்க்க முடியும். அப்ப என்ன சொல்றாரு? ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானதை சிந்திக்காதீங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்க, உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். உங்களையே எல்லாம் தெரியும் நினைச்சுக்காதீங்க என்று அதுல உள்ள விளக்கங்கள் பார்க்கிறோம். இதே ரோமர் 15ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் கூட என்ன சொல்றாரு? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி. ஒருமனப்பட்டு, ஏக சிந்தை. அதை இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்றாரு, நீங்க ஒற்றுமையா இருக்கணும், உங்க சிந்தைக்குள்ள மாற்றங்கள் வராம ஒரே மனமா இருந்து என்ன செய்யணும் தெரியுமா? உங்க வாயினால தேவனை, ஒரே ஒரு தேவன், அவர் இந்த வேதத்தின் தேவன், ஒரே ஒரு தேவன், அவர் நாங்க அறிந்திருக்கிறோம், அவரை அனுபவித்திருக்கிறோம், அவரை விட வேற தெய்வம் இல்லை என வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அதனால் அவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய சிந்தை என்பது என்ன? ஏக சிந்தை. 10 பேர் இருந்தா 10 பேருக்குள்ளும் ஒரே கருத்து, 100 பேர் இருந்தால் 100 பேருக்குள்ளும் ஒரே தரிசனம், ஒரே தீர்மானம், ஒரே முயற்சி. இது நமக்கு தேவை என்பதை சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது ஒரு காரியம், ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனம் 7 என்ன சொல்றாரு? ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும், இந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாக சொல்ற, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார்? நாம் எல்லாம் பாவிங்க, அவர்கிட்ட வருவதற்கு நமக்கு தகுதியே இல்லை, நம்ம எல்லாம் பாவிங்க. ஆனா கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார், அவருடைய அன்பை கொடுத்தார். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அதே போல நீங்களும் தேவ பிள்ளைகளே, ஒருவரை ஒருவர் புறக்கணிக்காம, ஒதுக்கி தள்ளாம ஏற்றுக்கொள்ளுங்கள். மரியாள் ஆண்டவர் இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் படிக்க முடியும். அப்படி தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டதினால்தான் மரியாள் அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் வார்த்தைகளை கேட்டாள். அப்படி கேட்டதினால்தான் அவளுக்கு நல்ல பங்கு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே நாம யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நம்பிக்கையோடு யோவான் 1:12 படி இந்த இருதயத்தில் ஏற்றுக்கொள்றாங்களோ, அவங்க என்ன செய்யணும்னா மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது குறைபாடுகள் கூட இருக்கட்டும், ஏதாவது பிரச்சனைகள் கூட இருக்கட்டும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அதே ரோமர் 15:14, என் சகோதரரே,
நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் எல்லா தெளிவும் இல்லை. அனுபவம் உள்ளவர்கள், நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் அறிந்தவர்கள், தேவாதி தேவனை கண்டு கொண்டவர்கள், வேத வசனத்தை புரிந்தவர்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். மற்றவர்கள் ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, நம்முடைய கடமை, வேதம் சொல்லுகிறது, நாம ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். குடும்பத்தில் சொல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், சபையாருக்கு சொல்ல வேண்டும், நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும், உறவினர்களுக்கு சொல்ல வேண்டும். யார் யாருக்கு அவசியமோ அவர்களுக்கெல்லாம் நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி நாம் சொல்லும்போது கிறிஸ்துவின் சிந்தை நம்மிலே இருக்கும். தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் மாற முடியும். இது நிமித்தம் நாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு மகிமையை கொண்டு வர முடியும். தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு தந்து இந்த வசனங்களை மறந்துடாம, இது நமக்கு தேவையான ஒன்று, தேவ பிள்ளைகளுக்கு அவசியம். ஒருவருக்கு ஒருவர் ஏக சிந்தை, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுதல். இப்படிப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டு வாழ தேவன் கிருபை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.